வணக்கம். இப்போ நம்ம சென்சிபிள் ஆப்பில் இருக்கிறோம். இப்போ இதில் உங்கள் புரோக்கரை யூஸ் பண்ணி உள்ளே லாகின் பண்ணி உள்ளே போகணும். இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஜெரோதா, அப்ஸ்டாக், ஏஞ்சல் ஒன், ஐசிசி டைரக்ட் இதெல்லாம் இருக்குது புரோக்கரு. உங்களுக்கு எந்த புரோக்கரில் அக்கௌண்ட் இருக்கோ அது மூலயமா இதில் சென்சிபிளில் லாகின் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஏஞ்சல் ஒன்னில் வச்சுருக்கேன், அதனால் ஏஞ்சல் ஒன்னில் லாகின் பண்ணுறேன். ஓகே, ஏஞ்சல் ஒன் மூலியமாக நம்ம லாகின் பண்ணியாச்சு. இப்போது எப்படி நம்ம ஸ்டாக்கை ஆப்ஷன் எப்படி பை பண்ணுறது, புல் கால் ஸ்ப்ரெட்டு, புல் புட் ஸ்ப்ரெட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. அது எப்படி நம்ம சென்சிபிளில் பண்ணலான்னு நான் பார்ப்போம். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பில்டர் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டர், ரெடிமேடு பொசிஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் நம்ம ரெடிமேடை சூஸ் பண்ணியாச்சு. ரெடிமேடு தான் ஆல்ரெடி இருக்குது. அதெல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா புல்லிஷ், மார்க்கெட் புல்லிஷாக இருந்துச்சுன்னா புல்லிஷை சூஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பை கால் இருக்குது, செல் புட் இருக்குது, புல் கால் ஸ்ப்ரெட் இருக்குது, புல் புட் ஸ்ப்ரெட் இருக்குது. இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா, மேலே போய்கிட்டு இருந்துச்சுன்னா புல் கால் ஸ்ப்ரெட் தான் சூஸ் பண்ணணும். புல் கால் ஸ்ப்ரெட்டை சூஸ் பண்ணியாச்சு. புல் கால் ஸ்ப்ரெட்டை சூஸ் பண்ணோன்னா மேலே பார்த்தீங்கன்னா 23,850 காலும், செல்லு பார்த்தீங்கன்னா பை 23,850 காலும், செல்லு பார்த்தீங்கன்னா 24,050 காலும் அதுவே டிஃபால்ட்டாக சூஸ் ஆகிருக்கு. இதில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணாலும் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா ஒரு 200 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கேப்பில் அது சூஸ் பண்ணியிருக்கு, பையும் செல்லும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இதை டவுன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். ட்ரேட் ஆல் கொடுத்தோன்னா இந்த மாதிரி நிற்கும். பார்த்தீங்கன்னா பை கால் பார்த்தீங்கன்னா 23,850 இருக்குது. செல்லு பார்த்தீங்கன்னா 24,050 இருக்குது. ஓகேவா? இப்போ இதை ப்ளேஸ் ஆல் அட் மார்க்கெட்டுன்னு கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகிரும். இப்போ மார்க்கெட்டு கரண்ட் இல்லாதனால, இப்போ மார்க்கெட் டைம் இல்லாதனால இது லிமிட்டில் காட்டுது. இதை மார்க்கெட்டுன்னு மாற்றி வச்சுக்கணும். மார்க்கெட் டயத்தில் மார்க்கெட்டுன்னு மாற்றி வச்சுக்கணும், லிமிட்டில் வைக்கக்கூடாது. வச்சுட்டு ப்ளேஸ் ஆல் அட் மார்க்கெட்டுன்னு கொடுத்துடணும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா எடிட்டரில் இருக்குது ஃபஸ்ட்டு. இதில் சம்மரியில் போய் பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸ் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 11,980 வரும். மேக்ஸ் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1,021 ரூபா தான் வரும் இந்த ஸ்ட்ராட்டஜியில். அதாவது மார்க்கெட் அப் ட்ரெண்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கு ஃபண்டு எவ்வளோ தேவைப்படுதுன்னு அதில் காட்டுது. 63,075 ரூபா உங்களுக்கு ஃபண்டு தேவைப்படுது. பாருங்கள், 63,000 மார்ஜின் ஃபண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த இதில் நீங்கள் பார்க்கலாம். இதில் 63,075, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 63,072.
இந்த மாதிரி காட்டுது. இந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு இவ்வளோ பேலன்ஸ் இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸை கம்மி பண்ணலாம். ஸோ இதே வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பியரிஷில் சூஸ் பண்ணிட்டு, ரெடிமேட் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா பியரிஷை சூஸ் பண்ணிட்டு இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குது. பை புட், செல் கால், பியர் புட் ஸ்ப்ரெட், கால், பியர் கால் ஸ்ப்ரெட், இந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டுக்கு நம்ம பொதுவாக என்ன யூஸ் பண்ணுவோம்னா பியர் புட் ஸ்ப்ரெட்டை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சூஸ் பண்ணோன்னே இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சூஸ் ஆகிரும். பை பார்த்தீங்கன்னா 23,850 புட் ஆப்ஷனும், செல்லு பார்த்தீங்கன்னா 23,650 புட் ஆப்ஷனும் அதுவாக டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. இதில் நீங்கள் எடிட் பண்ணணுன்னா இந்த பைக்கு நேராக இங்கே எடிட்னு இங்கே இருக்கும் பாருங்கள், டெலீட்டு ஐக்கானு போகிறதுல எடிட் ஐக்கான் இருக்குல்ல, அதை போய் கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இருக்கு பாருங்கள், பை ஜூன் பை பி போட்டு 30 ஜூன் அப்படின்னு போட்டு ப்ளஸ் மைனஸ் போட்டு 23,850 இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் ப்ளஸ்ஸை கூட்டினீங்கன்னா 23,900 கூட நீங்கள் பை பண்ணலாம். இது மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது ப்ராஃபிட்டு லாஸு எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் வந்து 850 சூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ போய் சம்மரியில் பார்த்தீங்கன்னா 14,040 மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு, மேக்ஸிமம் லாஸு 2,210. இப்போ அவங்க சொன்னபடி நம்ம எடிட் பண்ணி பார்த்தோம்னா 23,850 வச்சுட்டு சம்மரியில் பார்த்தோம்னா மேக்ஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா வந்து மேக்ஸ் ப்ராஃபிட் கிடைக்குது. மேக்ஸ் லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 0. இதுக்கு மார்ஜின் பார்த்தீங்கன்னா 62,055 நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இங்கே டன்னு கொடுத்துட்டு ட்ரேட் ஆல் கொடுக்கணும். ட்ரேட் ஆல் கொடுத்துட்டு இங்கே ஓவர் நைட்டு அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து இன்ட்ராடேயில் தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ ஆஃப் டைம், இப்போ வந்து மார்க்கெட் இல்லாத டைமில் பண்ணனால அது எல்லாம் மாறி இருக்குது. மார்க்கெட் டைமில் இன்ட்ராடே இருக்கணும், இங்கே மார்க்கெட் இருக்கணும். வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆல் அட் மார்க்கெட்டு அதை கொடுத்துடணும். கொடுத்தோன்னே ஆர்டர் ப்ளேஸ் ஆயிரும். இதை நீங்கள் எங்கே போய் பார்க்கணுன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஏஞ்சல் ஒன் ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா அதில் கீழே ஹோமு, போர்ட்ஃபோலியோ, இந்த மாதிரி ஆர்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் ஆர்டர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து உங்களுடைய ட்ரேடு வந்து ஓப்பன் ஆகிருக்கும். எக்ஸிட் வந்து அங்கே தான் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? எக்ஸிட் ஆல்னு கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா 2 ட்ரேடும், பையும் செல்லும் ட்ரேடும் ஒரே நேரத்தில் எக்ஸிட் ஆகும். இதே வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு ட்ரேடாக க்ளோஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு செல்லை வந்து எக்ஸிட் பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் வந்து மார்ஜின் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு செல்லை தான் நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணணும். செல்லை எக்ஸிட் பண்ணிட்டு அடுத்து பையை எக்ஸிட் பண்ணணும். இப்படி தனித்தனியாக எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ட்ரேடு வந்து இங்கே நாம் ஓப்பன் பண்ணுறது சென்சிபிளில், ஆனால் எக்ஸிட் பண்ணுறது உங்கள் ப்ரோக்கர். ஏஞ்சல் ஒன்று இல்லை ஜெராதோ அந்த மாதிரி உங்கள் ப்ரோக்கர் எதுவோ அங்கே தான் ஆர்டர்ஸில் உங்களுக்கு பொசிஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அங்கே ஆர்டரை போய் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கிற வேண்டியதுதான். இப்படி தான் நம்ம வந்து சென்சிபிளில் வந்து ட்ரேட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ட்ரேட்ஸு, ப்ராக்டிஸ் ட்ரேடு எல்லாமே இருக்குது. லேர்ன் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், ஈஸி ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது சென்சிபிளில்.
இதை ஸ்ட்ராட்டஜி பில்டரை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் பெரும்பாலும். இதில் கீழே உள்ள டேப் எப்படி தூக்கி விட்டு பார்த்தோம்னா இதில் எல்லாமே இருக்குது. பியரிஷ், புல்லிஷ், நியூட்ரல், அதர்ஸ். புல்லிஷ் மார்க்கெட்டாக இருந்தால் புல்லிஷில் வச்சு நீங்கள் புல் கால் ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்ணலாம். பியரிஷாக இருந்தால் பியரிஷில் சூஸ் பண்ணி நீங்கள் பியர் புட் ஸ்ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு நீங்கள் சென்சிபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரேடிங்கை நல்லா வந்து கற்றுக்கிட்டு இந்த ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் தெரியாமல் போய் நீங்கள் பண்ணிங்கன்னா லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ட்ரேடிங்கை முழுமையாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.